குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து கிரேப் டீ செய்ய போகிறோம். அந்த கிரேப் டீக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 கிராம் கூட இல்லை. ஸோ லெஸ்ஸாக 100 கிராம் லெஸ்ஸில் ஒரு கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். பன்னீர் கிரேப்ஸு. அது கூட என்னென்னா நமக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ எத்தனை பேர் நம்ம டீ குடிக்க போகிறோமோ அதுக்கேற்ற வேண்டிய தண்ணி இருந்தால் இதில் ஊற்றுறோம் நம்ம. ஸோ இது பத்தாது, அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் தண்ணி பிடிக்க போகிறோம். அடிஷ்னல் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஓகே, இப்போ நம்ம கிரேப் ப்ளஸ் வாட்டரை போட்டு வச்சு இதை வந்து இப்போ நம்ம பாயில் ஆக்கணும். பாயில் ஆக்கிட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுற ஸ்டெப்ஸ் அப்படியே பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாயிலிங் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ பாயில் ஆகும்போது நம்ம ஒரு இது மாதிரி மத்து எடுத்துக்கிட்டு அந்த மத்தால் என்ன செய்யணும், இருக்கிற ஒவ்வொரு கிரேப்ஸையும் வந்து அப்படியே நம்ம நசுக்கி விட்டுறணும். ஏன்னா இந்த கிரேப்ஸ் டீயில் வந்து நம்ம வந்து சுகரே ஆட் பண்ண போகக்கூடாது. ஸோ ஒன்லி வந்து ஃப்ரூட்ஸ் தான், இந்த ஃப்ரூட்ஸில் இருக்க ஸ்வீட்னஸ் தான் நம்ம வந்து இந்த கிரேப்ஸ் டீயில் வந்து வரப்போகுது. ஸோ அப்படின்னும் போது இது வந்து சுக்ரோஸ் யூஸ் பண்ணட்டும், நம்ம வந்து ஃப்ரூட்ரோஸ் அப்படி தான் இதில் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஈவன் சுகர் கம் கூட இதை குடிக்கலாம், இதில் ஒன்றும் ஆகாது. ஏன்னா ஃப்ரூட்ரோஸ் சுகர் தான் இருக்குமே தவிர சுக்ரோஸ் இருக்காது இதில். ஸோ நல்லா வந்து மசிச்சு விட்டுடணும். நம்ம எப்படி நம்ம இது பண்ணுறோமோ அது மாதிரி டீக்கு வந்து இந்த இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதோட கலர் உங்களுக்கு வந்திருக்கும் தெரியும், கிரேப்ஸோட கலரு. இதோட ஃப்ளேவரும் எசன்ஸும் இப்போ உள்ளுக்குள்ளே இறங்கியிருக்கும். ஸோ இப்போ என்ன சொன்னால் நம்ம கொஞ்சம் பாயிலில் நம்ம சிம்மில் வச்சுருக்கோம், அதாவது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். பாயில்டு ஆகிட்டு அந்த கிரேப்ஸ் உடச்சி விட்டது எப்படி ஃப்ளஷாக வருது பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து டீ தூள் பார்த்திங்கன்னா நிறையெல்லாம் போடக்கூடாது. சும்மா ஜஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம அந்த டீ ஃப்ளேவருக்காக தான் கொஞ்சோண்டு போடுறோம். மற்றபடி வந்து அது வந்து ஸ்வீட்டுக்கு தான் நம்ம வந்து கிரேப்போட ஸ்வீட்டு. ஸோ டிகாஷன் வந்து நம்ம டீயோட ஆட் பண்ணோம், சும்மா ஒரு 1/2 தான் நான் போட்டிருக்கேன், அது மேலே போடலை. ரிமைனிங் இதை அப்படியே நம்ம பாயில் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு பாயில் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கப்புறம் நான் ஃபில்டர் பண்ணி நான் கிளாஸில் ஊற்றும் போது அதோட உங்களோட கலரை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டீ ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிளாஸில் என்ன கலரில் இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ டீ போட்டாச்சு. இதுதான் நம்மளோட கிரேப் டீ. யூஸ்வலாக நம்ம பால் டீ, பிளாக் டீ குடிக்கிறது பதிலாக இது மாதிரி கிரேப் டீ நம்ம குடிக்கலாம். ஸோ கிரேப் டீ குடிக்கிறது வந்து நமக்கு ஹெல்த்தி தான். ஸோ இதால் நமக்கு எந்த ஒரு கெடுதலும் இருக்காது. நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி டீ குடிக்கும்போது தான் நமக்கு வந்து அது ப்ராப்ளம்ஸ், எல்லாருக்கும் ஹெல்த்தி இஷ்யூஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த கிரேப் மிக்ஸ் பண்ணி இந்த டிகாஷன் வந்து கொஞ்சம் தான் போடுவோம் ஃபார் டீ ஃப்ளேவருக்காக. ஸோ போட்டு நம்ம இது மாதிரி பண்ணும்போது இந்த டீ வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள். ஸோ நான் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, நான் குடிக்க முடியாது, ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நீங்கள் வீட்டில் எதுவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்ல கமெண்ட்டு உங்களுக்கு போடுங்க, உங்களோட ஃபீட்பேக்காக போடுங்க.